Hi friends, welcome to my channel. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா மீஷோல ஆர்டர் பண்ண ப்ராடக்ட் ஷிப்ட் ஆன பிறகு அந்த ப்ராடக்ட்டை எப்படி கேன்சல் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். நீங்க வந்துட்டு பொதுவா மீஷோல ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் போடுறீங்கன்னா ஏதாவது ஒரு ரீசனுக்காக அந்த ப்ராடக்ட்டை கேன்சல் பண்றதா இருந்தா கேன்சல் ஆப்ஷன் வந்து டைரக்டாவே ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணி கேன்சல் பண்ணிக்கலாம். ஆனா ஷிப்ட் ஆன ப்ராடக்ட்டை வந்து இதே மாதிரி கேன்சல் பண்ண முடியாது. ஷிப்டான ப்ராடக்ட்டை வந்து கேன்சல் பண்ணுறதா இருந்தால் இன்னொரு மெத்தடை யூஸ் பண்ணி கேன்சல் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அதோட ஆளுங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷனை உங்களுக்கு மிஸ் ஆகாமல் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மொபைலில் மீஷோ ஆப்பை ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணதும் இந்த பேஜில் கம்யூனிட்டி பக்கத்தில் இருக்கிற மை ஆர்டர்ஸ் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் பேஜில் நீங்கள் ஆர்டர் பண்ண ப்ராடக்ட் வந்து ஷோ ஆகும். அந்த ப்ராடக்டை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா நான் ஆர்டர் பண்ண ப்ராடக்ட் வந்து ஷிப்ட் ஆகிடுச்சு. இந்த ப்ராடக்டை கேன்சல் பண்ணுறதா இருந்தால் கீழே கேன்சல் ஆர்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆனால் அதை கிளிக் பண்ணிங்கன்னா கேன்சல் பண்ண முடியாது. இந்த கேன்சல் ஆர்டர் இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணால் கேன்சலைசேஷன் நோ லாங்கர் அலவுடு, அதாவது இனி கேன்சல் பண்ண முடியாதுன்னு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா ப்ராடக்ட் வந்து ஷிப்ட் ஆனதுனால டெலிவரி டைமில் வந்து நீங்கள் ப்ராடக்டை வந்து ரிஜெக்ட் பண்ணலாம் அல்லது ஏதோ ரிட்டன் ரிக்வெஸ்ட் கொடுக்கலான்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஷிப்டு ப்ராடக்டை கேன்சல் பண்ணுறதுக்கு டாப்பில் ஹெல்ப் சென்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் பேஜில் கேன் ஐ கேன்சல் மை ஆர்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த பேஜில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா ப்ராடக்ட் வந்து ஏற்கனவே ஷிப்ட் ஆனதுனால ப்ராடக்டை வந்து கேன்சல் பண்ண முடியாது. ஆனால் ப்ராடக்ட் டெலிவரி பண்ணும்போது ஏதாவது ஒரு ரீசனை சொல்லி ப்ராடக்டை வந்து வாங்க மறுத்தீங்கன்னா ப்ராடக்ட் வந்து கேன்சல் ஆகிரும்னு போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் ஆர்டர் போடும்போது ஏதாவது ஆன்லைன் பேமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கேன்சல் பண்ணதுலேருந்து 5 or 8 ஒர்க்கிங் டேஸ்க்கு உள்ளாடி உங்களோட மணி வந்து ரீஃபண்ட் ஆகும்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கீழே 2 ஆப்ஷன் இருக்கும். இதில் லாஸ்ட் இருக்கிற கால் மீ பேக் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணதும் 5 minutesல மீஷோலேருந்து ஒரு கால் வரும். நெக்ஸ்ட்டு இதில் நிறைய லாங்குவேஜ் கொடுத்துருப்பாங்க. இதில் இந்த கால் வந்து என்ன லாங்குவேஜில் வேணுமோ அந்த லாங்குவேஜை செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ண அப்புறமா சப்மிட் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு மீஷோலேருந்து கால் வரும். அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ரீசனை சொல்லி ப்ராடக்டை வந்து கேன்சல் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு திரும்பவும் ப்ராடக்ட் டெலிவரி பண்ணுற டைமில் ப்ராடக்ட் டெலிவரி பண்ணுறவங்க நமக்கு கால் பண்ணுவாங்க. அப்போ வந்து அவங்கக்கிட்ட நாங்கள் ப்ராடக்டை ஏற்கனவே கேன்சல் பண்ணிட்டோன்னு சொன்னீங்கன்னா மீஷோலேருந்து கேன்சலைசேஷன் ரிக்வெஸ்ட்னு ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணுவாங்க. அந்த மெசேஜில் ஒரு ஓடிபி நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை அவங்களோட ஷேர் பண்ணிங்கன்னா அந்த ப்ராடக்டை வந்து அவங்க ரிட்டர்ன் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.